Hi friends, வணக்கம். So எல்லாருக்குமே happy நவராத்திரி. So இந்த வீடியோ வரதுக்குள்ள நவராத்திரி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So எல்லாருக்கும் வந்துட்டு அட்வான்ஸ் happy தீபாவளி. ஓகே. So நாங்க இந்த vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க நவராத்திரி எப்படி கொண்டாடணும் அப்படின்றத பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29th நான் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் இல்லை நவராத்திரி நாங்கள் கொலுலாம் வைக்க மாட்டோம் எங்களுக்கு வழக்கம் இல்லை ஸோ அதனால வந்துட்டு நான் கொலு வைக்கலை ஸோ ஆனால் வந்துட்டு ஒரு சும்மா ஒரு இதுக்கு வந்து ஒரு ஆசைக்கு பசங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியட்டும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து கடைசி 3 நாள் மட்டும் சும்மா நம்ம கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் அம்மா அமைச்சிருக்க கொலு பொம்மையை வச்சு சும்மா ஒரு குட்டி கொலு மாதிரி வைப்போம் ஸோ அதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணேன் ஸோ அது வந்து செம சொதப்பில் தான் இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்க கொலு எல்லோரும் பெரிய பெரிய லெவலில் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே 29th நான் சும்மா லாஸ்ட் 3 days நான் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த லாஸ்ட் 3 days நம்மளால் இது பண்ண முடியலனாலும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா எங்களுக்கு பழக்கம் இல்லை சும்மா அந்த பசங்களுக்காக ஆசைக்காக தான் நான் வைக்கிறேன் ஸோ இருங்க அமேசானில் தான் வாங்கினேன் எப்படி இருக்க போதுன்னு தெரியல சொதப்பிச்சுன்னா ரிட்டர்ன் அடிச்சிடலான்னு தான் இருக்கேன் பார்ப்போம் இது வந்துட்டு ஒரு பிளான் ஸ்டாண்டாக ஸ்டெப்பாக வருது ஸோ எப்பவுமே நம்ம ஒரு ஸ்டூல் யூஸ் பண்ணுவோமா ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் லைக் இந்த சைடு வரட்டும் அப்படின்றதுக்கு தான் வாங்கினேன் நான் ஆக்சுவலாக வாங்கும் போது இரும்பாக இருக்கும்னு நினச்சி 10 வாங்கினேன் இது வந்துட்டு வுட்டு இருக்குது வுட்டு கூட பிளாஸ்டிக் வுட்டு மாதிரி இருக்குது பார்க்கலாம் ஆனால் விலை அதிகமாக தான் இருந்தது $35 ஏதோ சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த வாட்டி செட் ஆகலை அப்படின்னா அடுத்த வாட்டிலாம் நம்ம நல்லா சூப்பராக இன்னும் பயங்கரமாக பண்ணலாம் ஸோ அந்த பிளான் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது வச்சுருக்கோம் இஃப் யூ ஆர் அன்சாட்டிஸ்ஃபைடு ப்ளீஸ் கான்டாக்ட்னு போட்டிருக்காங்க சரி ஓகே ஆனால் இது வந்து பிளான் ஸ்டாண்ட்னால ஒரே ஒரு க்யூட்டான ஒரு விஷயம் கொடுத்தாங்க இருங்க காமிக்கிறேன் இது வந்துட்டு பிளான்ட்டுக்கான இதுவான் தோண்டி வைக்கிறது குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க பாருங்களேன் இன்டோர் பிளான்ஸ்க்காக ஸோ சரி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சுன்னா இந்த வச்சுப்போம் இல்லைன்னா இதை நம்ம ரிட்டர்ன் அடிச்சுக்கலாம் எல்லாம் ஒரே சைஸில் இதில் தான் வரும் ஹைட்டு மற்றும் வேறு வேறு ஹைட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த ஹைட்டு பாருங்கள் இவ்வளோ பெரிய ஹைட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இந்த ஹைட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த ஹைட்டு ஸோ அட்லீஸ்ட் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வச்சுக்கலாம் ஆனால் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் வந்து கொலுக்கு இந்த மாதிரி எழுதுனா படி வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் பெரிய சைஸ் இருந்தாலும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுற அளவுக்கு டிஐஒய் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆளுங்கள ஓரளவுக்கு இதை பண்ணலாம் சரி நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன் இது வந்து காஸ்கோவில் தான் நான் வாங்கினேன் இதை பாருங்கள் இதை எடுத்து வச்சுருக்கேன் எனக்காக வாங்கினேன் பவர் ட்ரில்ல ஸோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் சாரி இந்த இது ரீசார்ஜபிள் அந்த எலக்ட்ரிக்கல் பவர் ட்ரில்லாம் ஆக்சுவலாக ஸோ நம்ம வந்துட்டு நார்மல் இது ஒன்று நல்லாயிருக்கும் போல இருக்குது சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் ஸ்டாண்டு சரியில்லைங்க ஆனால் இது சூப்பராக இருக்குது இது வந்துட்டு ஆனால் $70 நாங்கள் ஆஃபரில் தான் வாங்கினேன் நான் பிடிச்சிட்டு பண்ணாததுனால இதுவாகிடுச்சு ஸோ நான் ஆஃபரில் தான் வாங்கினேன் நல்லா இருக்குது ஆக்சுவலாக அது இந்த ஸ்டாண்டு தான் நல்லா இல்லை இது பண்ணும்போது எனக்கு பயமாக இருக்கும் உடச்சிக்க போதுன்ற அளவுக்கு அவ்வளோ வந்து இதுவாக இருக்குது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கு பாருங்கள் இதில் நம்ம வந்துட்டு பவர் இதை கம்மி பண்ணிக்கலாமா ஸ்டோரில் தான் வாங்கினேன் ஆன்லைன் லிங்க்லாம் என்கிட்ட இல்லை ஸோ $70 $69 ஆஃபர் சரி ஓகே இதை பண்ணிடலாம் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்கு அவுட்புட்டுன்னு காமிக்கிறேன் திருப்பிங்க அதை ஒரு வழியாக வந்து இது பண்ணியாச்சு ஸோ அதே மாதிரி பிரசாதத்துக்கு இது பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொலு படி அந்த படிப்படியாக தான் இருக்குது 3 படி அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இது வைக்கலாம் ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் எதனா கொலுக்கு அழகான ஒரு படி ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அமேசானில் டிஐஒய் ரேஞ்சுக்கு எனக்கு இன்னும் செட் ஆகலை ஸோ அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் ஸோ நம்ம அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே நம்ம இப்போ வந்து கொலு அரேஞ்ச் பண்ணி என்னுடைய ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் ஹாய் ஹாய் ஸோ வெளில செம்ம மழை ஸோ இதுதான் என்னுடைய இது அம்மா ஊர்ல இருந்து அனுப்பினது டாப் மட்டும் நான் அடியில் வந்து சும்மா ஒரு ஸ்கர்ட் மாதிரி போட்டுட்டேன் ஸோ இதுதான் நம்மளுடைய இன்னைக்கான நவராத்திரி இது ஃபோனை வைடா ஃபோனை வை ஃபோன் பெர்மிஷன் கேட்கல ஸோ வெளியே வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு
ஸோ அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து சரி, நான் இதில் சொல்லலை, நம்ம தனியாக ஒரு vlog மாதிரி பண்ணலாம். ஸோ அது எந்த அளவுக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க நம்ம வந்துட்டு கோலு படிலாம் இருக்குல்ல, அதை நம்ம வந்து சூப்பராக வந்து வச்சிடலாங்க. ஸோ நவராத்திரி கோலுக்காக சூப்பராக வந்து நம்ம வைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய லேட் வீடியோ தான். ஸோ நம்ம வந்து சின்ன அந்த பிளான் ஸ்டாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சுட்டேன். அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். லைக் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஃப்ளோரிங் வந்து, அதாவது அந்த ஸ்டாண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இல்லை. ஸோ நான் பொம்மை வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு அப்புறம் வைக்க போகும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் பிளான் ஸ்டாண்ட் வாங்குறீங்கன்னா அந்த இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது நடுவில் சந்து இல்லாமல் கேப்ஸ் இல்லாமல் வாங்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆஸ் யூஷுவல் வந்து இதெல்லாம் அதே மாதிரி நம்மளது சின்ன இது தான். ஸோ எங்கிட்ட 2 கலசம் இருந்தது. ஒன்று வந்து மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதான் வரலட்சுமி நோம்புக்கு எப்போவுமே வைக்கிற கலசம். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த கலசத்தை வச்சுட்டு இந்த சுவாமி மொகம் அம்மா வந்துட்டு மும்பைலேருந்து வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம இதை வந்து இன்னொரு கலசத்தில் கட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்துட்டு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் ஒரு கலசத்தோடு நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே அம்மா நமக்காக அனுப்பினது தான். தலையாட்டி பொம்மை, அதுக்கப்புறம் மரப்பாச்சி பொம்மை எங்ககிட்ட வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அதையும் வச்சாச்சு. அப்புறம் அது செகண்ட் இதில் வந்து பிராஸ் இருந்தது பார்த்திங்களா, அதுவும் வந்துட்டு லைக் ஃபுல் அந்த செட்டு மாதிரி அம்மா அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு டேபிள் ஸ்டாண்டு, அந்த செட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து இந்த தாத்தா பாட்டி தான். செட்டியார் பொம்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பொம்மை தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அரிசி பருப்புக்காக எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். அங்கே கோலு பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன். அது நான் உங்களுக்கு காமிக்கல. இது முடிச்சுட்டு நான் வந்து காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வேர்க்கடலை இல்லை, வேர்க்கடலை பொங்கல் தான் போயிட்டுருக்கேன். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. வேர்க்கடலை பொங்கல். என்னம்மா அதே மாதிரி ஒருத்தங்க எனக்கு வந்து இது சொல்லியிருந்தீங்க, இங்க டைல்ஸ்க்கு வந்து பின்னாடி வந்து இது ஒட்ட சொல்லி, அதை நான் ஒட்டிட்டேன். நானும் சதீஷும் சேர்ந்து ஒட்டிட்டோம் இல்லப்பா. டிரான்ஸ்பரண்ட் அந்த இதுக்கு எதுவும் ஆகாம கரெக்டா. சரி, ஓகே, அவ்வளோதான். பெருங்காயம் எல்லாம் போட்டு கலந்தாச்சு. இப்போ வந்து நான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்த்து வச்சுருக்கேன். அதை நான் வந்து வெஜிடேரியன் இது தான், லைக் எக்கு கூட இல்லாத ஒரு கேக்கு, இந்தியனைஸ்ட் கேக்கு. அது நான் ஒரு நாள் வந்து பண்ணலான் இருக்கேன். பூஜைக்கே பண்ணலாம் போல இருக்கு. சாஃப்ரான் கேக்கு நான் ஒரு நாள் பண்ணும்போது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு புது விதமா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு பார்த்தேன். நிறைய தக்காளி சீப்பா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வாங்கிடுங்க. வாங்கிட்டு நான் வந்து கட் பண்ணி நம்ம ஜூஸா எடுத்து அந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் பண்ண, ஐ மீன் சேவ் பண்ண தேவையில்ல. அப்படியே முழு தக்காளியுமே எடுத்து ஃப்ரீசருக்குள்ள போட்டுடலாம். நான் காமிக்கிறேன் இருங்களேன் ஒரு நிமிஷம். ஸோ இங்க பாருங்களேன், முழு தக்காளி இது ஃப்ரோசன் அப்படியே நான் போட்டுட்டேன். நிறைய சீப்பா கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தோமா, அங்க ஃபார்மஸ் இதுல இருந்து. ஸோ அப்படியே போட்டுட்டேனா. ஸோ இப்போ வந்து காலையில எடுத்து வச்சுட்டேன், சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தக்காளி வாங்கி ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 3 வாரம் ஆகுது. ஏன்னா வந்து இது இப்படிதான், லைக் நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன் பல்கா. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, அரைச்சி டப்பால போட்டு அப்படி ஸ்டோர் பண்ணுவேன். யோசிச்சேன், முழு தக்காளியே போட்டுட்டேன். பார்த்தா சூப்பரா இருக்கு. வேணா நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம் போல இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் எது இது பாவாடை பேண்ட் இல்லை, இது பாவாடை. இது வேற பாவாடை, அது வேற பேண்ட். ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதான், ரெடி. நம்ம இப்போ வந்துட்டு வச்சிடலாம். தக்காளி ஐடியா தான் எனக்கே வந்துட்டு சூப்பராக வந்திருக்கே அப்படின்னு தோணுச்சு. இதில் வேணா நம்ம அப்புறமா சாம்பார் பொடி கொஞ்சம் உண்டு போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு போடல. சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் சாம்பார் பொடி போடலாம். வாங்க சாமி நமஸ்காரம். நான் கொலு வச்சது காமிச்சேன். காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷாமி. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் எல்லாமே பாடியாச்சு. அனி வந்து பாட்டு கிளாஸ் போகிறான்னு தெரியும். ஸோ அவரும் கொஞ்சம் பாட்டு பாடினார். ஸோ அதே மாதிரி எங்கே வைக்கிறது, லொக்கேஷன் வேறு எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஏன்னா சாமி ரூம் நாங்கள் இன்னும் வந்து பெருசாக ஆர்கனைஸ் பண்ணலை.
ஸோ அதனால் சாமி ரூமில் வைக்க மாட்டோம். ஐ மீன் யூஸ்வலாக கொலு வந்து லிவிங் ரூமில் தான் வைப்பாங்க. ஸோ நாங்கள் இத்தனோண்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப சின்னது தான். ஸோ இதை போய் நம்ம லிவிங் ரூமில் வைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாகவும் இல்லை. ஆனால் நாங்கள் ஓரமாக அந்த சன்ரூமுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருந்தது, அந்த இடத்துல வச்சாச்சு. அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய சிம்பிள் கொலு. ஸோ ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நிறைய சாமான்லாம் அம்மா நமக்காக அமைச்சிருந்தாங்க. அந்த பூரி ஜெகநாதர் டெம்பிள் போனும்போது அந்த ஒரு டெம்பிள் இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருந்தது. என்னென்னா அது எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் மூட்டை கட்டி வச்சிட்டேன். ஸோ அதனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் நேராக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வெத்தலை பக்கம் வாங்கிக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இது வந்து வீக்கெண்டு தான். ஸோ அவங்க பயங்கர சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அன்னிக்குட்டியை தான் பாட்டு பாட சொன்னாங்க. ஸோ அவர் பயங்கர ஷை, வெக்கப்பட்டுக்கிட்டே வந்துட்டு கீழெல்லாம் உட்கார மாட்டார். ரொம்ப நேரம் கெஞ்சி பிரைப்லாம் பண்ணி ஒரு பாட்டு பாடினான். நான் அலோ பண்ண வள்ளிமனா வாணி வேல்முழகாவல் வள்ளிமனா மாழை வேல்முழகாவல் வெல் 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 வேல்முழகாவல் வேல்முழக மாமுழக வேல்முழகாவல். ஸோ ஒரு பாடும்போதே தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப வெக்கப்பட்டுட்டு தான் பண்ணான். ஆனால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பாட ட்ரை பண்ணான் அப்படின்றதே ஹாப்பி. நான் தான் சொன்னேன், கீழே போய் உட்காந்துட்டு அழகாக தாளம் போட்டுட்டு பாடுறான்னா அப்படியே சரி பாட வரைக்குமே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதே மாதிரி வேஷ்டி கட்டிக்கிட்டு வாங்கடா அப்படின்னா அதையும் கேட்கல. சரி ஓகே. இவங்க வந்து சூப்பராக வந்து சுண்டல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக சாஃப்ரான் கேசரி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் அதெல்லாத்தையும் அவங்க பேக் பண்ணி நமக்காக கொடுத்துட்டாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால. ஸோ ஏன்னா அவங்க வந்து ஃப்ரைடே தான் வச்சுருந்தாங்க சூப்பராக. ஆனால் ஃப்ரைடே நம்மளால் வர முடியாதனால நம்ம வந்துட்டு லைக் வீக்கெண்டில் வந்தோமா, அதனால் வந்து நம்மளால் லைக் ரொம்ப பெருசாக அவங்க பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்வைட் பண்ணி லைக் டின்னர் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி எங்களால் அதை ஜாயின் பண்ண முடியல. ஆனால் நாங்கள் மட்டும் தனியாக வந்திருந்தோம். அவ்வளோதான். இவங்களுடைய சூப்பரான கொலு இதுதான். சரி ஓகே, கிளம்பலாம் வாங்க. 2 பேருக்கும் என்னடா கொடுத்தாங்க? அது பாருங்களேன், அந்த பாப்கார்ன் பேக் உள்ள ஹாட் சாக்லேட். நீ நானும் ட்ரேட் பண்ணிட்டோம். ட்ரேட் பண்ணிட்டீங்களா? இல்ல பிடிக்குமா ஹாட் சாக்லேட் பிடிக்கும். ஓகே நீமா. அதுக்கப்புறம் எனக்குடைய ரிட்டர்ன் கிஃப்ட். அது தவிர பாப்கார்ன் பக்கெட் நீ forgot about பாப்கார்ன் பக்கெட். பாப்கார்ன் பாக்ஸ் மாதிரி அனுடைய ஃபேவரட். இதே பாப்கார்ன் மாதிரி இருக்குள்ள வைக்க போறா. சரி அனிமா, சூப்பர் அனிமா. அதுல நீ அழகா வந்து பாப்கார்ன் போட்டு நம்ம மூவி பாக்கும்போது சாப்பிடலாம்ல. பக்க வைக்கிறதுக்குள்ள பாப்பா அது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் வாஷ் பண்ணி? அது பக்லடா, டஸ்ட். வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல வந்து இது அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்களா, நிறைய வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சூப்பரா இருந்து காயும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசாதம், சுண்டல் அண்ட் கேசரி சூப்பரா. யாரா இங்க வந்து அப்படின்றத நீங்க தானா? ஸ்பூனா கொடுக்கலையா? அவங்க கார்ல சாப்பிடுறதுக்கு கொடுக்கல. கைண்ட் இன்ஃபர்மேஷன். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா கொடுத்துருக்கோம். செம. வீட்டுக்கு போய் நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இது வந்து நான் அவங்களுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகிறேன். சும்மா எதுவும் நான் வாங்கலை. மாம்பழமும் காஸ்கோல இருந்து வாங்கினது தான். அந்த மாம்பழம் அண்ட் பொட்டு பேக்கெட் மட்டும். ஏன்னா எதுவும் ஷாப்பிங் இதுக்குன்னு போகாதனால அது கொடு. அவ்வளோதான். சரி ஓகே. இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம். பார்க்க இது இருந்ததுங்க, நான் பார்க்கல. இந்த கவர்ல வச்சிருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு கிருஷ்ணர் கால் மாதிரி அழகா இருக்கு பாருங்களேன். சூப்பரா இருக்கு இல்லம்மா? அதுக்கப்புறம் பிளவுஸ் பிட், அப்புறம் சூப்பர்ல பிளவுஸ் பிட் இல்ல. நான் உள்ள இருந்து பார்க்கும்போது வெளியே எடுக்கல பிளவுஸ் பிட்ல. இதுவும் வந்துட்டு பவுச் மாதிரி மாஸ். யா அழகா இருக்குல்ல? சும்மா ஒரு பவுச் மாதிரி.